இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளுக்கு நடுவே தனது கம்பீர தோற்றத்துடன் 100% வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது செங்கல்பட்டு அருகே உள்ள திருவடி சூலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாபைரவ ருத்ர ஆலயம் ஆகும். இக்கோயிலின் கட்டிடக்கலை வேறு எந்த கோயிலையும் ஒப்பீடு செய்ய முடியாத அளவிற்கு மிகுந்த கலை நுணுக்கத்துடனும் பல்வேறு நுண்ணிய வேலைப்பாடுகளுடனும் அமைந்துள்ளது. பண்டைய காலத்தில் திரு இடைச்சுரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர்தான் மருவி தற்போது திருவடி சூலம் என்று அழைக்கப்படுகிறது. சிவனின் 64 திருமேனிகளில் ஒன்றாக கருதப்படுபவர் பைரவர். பிரம்மாவின் தலைக்கணத்தை போக்க சிவனால் உருவாக்கப்பட்ட அம்சம்தான் பைரவர் அம்சமாகும். உலக புகழ்பெற்ற காசி கஷேத்திரத்தின் காவலராக கருதப்படுபவர் சாட்சாத் இந்த பைரவமூர்த்தியே ஆவார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பைரவர் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாவலராக இருப்பதுடன் 8 திசைகளிலும் அஷ்ட பைரவராக நின்று பாதுகாத்து வருகிறார். இந்த ஸ்ரீ மகாபைரவ ஆலயத்தில் உள்ள மூலவர் சிலையானது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து கல் எடுத்து வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. வேறு எந்த கோயிலிலும் நடைபெறாத பல்வேறு வியக்க வைக்கும் வழிபாட்டு முறைகள் இந்த கோயிலில் பின்பற்றப்படுகிறது. இக்கோயிலில் அரிசி கொடுத்து வாங்கும் வழிபாடு என்று ஒரு வழிபாடு உண்டு. இக்கோவிலுக்கு செல்லும் முன் வீட்டில் இருந்து மட்டுமே பூஜை பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பது இக்கோயிலின் ஐதீகமாக கருதப்படுகிறது. அவ்வாறு பூஜை பொருட்களை எடுத்து செல்லும் போது வீட்டிலிருந்து குறைந்தபட்சம் 2 கைகள் நிறைய அரிசியை எடுத்துக்கொண்டு உங்களது வீட்டில் இருக்கும் அனைவரும் அரிசியினை தொட்டு வணங்கி உங்களது வேண்டுதல்களை மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த அரிசியினை கோயிலுக்கு எடுத்துச் சென்று கோயிலில் அமைந்துள்ள 12 ராசிகளுக்கான படியில் நின்று அரிசியினை கைகளில் வைத்துக்கொண்டு உங்களது கோரிக்கைகளை நினைத்து வேண்டிக் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து கோயிலில் அமைந்துள்ள அரிசி கலசத்தில் செலுத்திவிட வேண்டும். அதன் பின் கோயில் ஊழியர் உங்களுக்கு 2 கைகள் அளவிற்கு அரிசியினை கொடுத்து அனுப்புவார். அந்த அரிசியை உங்களது வீட்டிற்கு எடுத்துச் சென்று சமையலில் சேர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களது முற்பிறவி பாவங்கள் நீங்கி கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இப்போ நம்ம இருக்கிறது திருவடி சூலம் சாலை ஈச்சங்கரணி ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகா பைரவ ருத்ர ஆலயம். அந்த கோவிலை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலில் பிரதானமாக இருக்கிறது ஸ்ரீ க்ஷேத்திரபால பைரவர். இந்த பைரவர் தான் இங்கே பிரதானமாக இருக்கிறது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பைரவர் பிரதான மூர்த்தியாக இருக்கார். அவரை சுற்றி அஷ்ட பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பைரவர், அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், உன்மத்த பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு 8 விதமான பைரவர் அந்த க்ஷேத்திரபால பைரவரை சுற்றி இருப்பாங்க. பிரதானமாக இருக்கிறது க்ஷேத்திரபால பைரவர். அதே மாதிரி இந்த கோவிலில் எந்த விதமான பரிகாரங்களும் தேவை கிடையாது. இந்த விளக்கேற்றணும், அர்ச்சனை பண்ணணும், இந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களும் தேவை கிடையாது. இந்த பைரவருடைய சன்னிதானத்துக்குள்ளே பஞ்சபூதங்களும் உள்ளடங்கி இருக்குது அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. பைரவர் பிரதிஷ்டை, அதாவது பைரவருடைய பீடத்துக்கு கீழே முழுசாக எந்த விதமான காங்கிரீட்டும் கிடையாது. பழங்காலத்தில் பிரதிஷ்டைக்கு உபயோகப்படுத்துகிற இந்த அம்மி, உரல் போன்ற இந்த மண் தன்மையான அத்தனையும் அதில் இருக்கும். எந்த விதமான காங்கிரீட்டோ கம்பியோ எதுவும் அந்த பைரவருடைய பீடத்துக்கு கீழே எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம இந்த கோவிலுடைய பிரதிஷ்டை தன்மை சொல்லியிருக்கு. இந்த கோவிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உட்காந்துண்டு ஒரு வீரமான ஒரு தன்மையாக உட்காந்துருப்பார். அந்த ஆஞ்சநேயருக்கு கீழே ஒரு பிரதிஷ்டைக்கான தன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
சைனாதிவாசம், ஜலாதிவாசம் அப்படின்னு தானியாதிவாசம் நிறைய வாசம் நம்ம இது பண்ணியிருப்போம் சுவாமிக்கு. அதே மாதிரி இந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு இந்த எப்பயுமே அந்த தானியாதிவாசம் இருந்துருக்கணும் அப்படின்றதுக்காக 7 மூட்டை நெல் ஆஞ்சநேயருக்கு கீழே நம்ம ஆஞ்சநேயர் பீடத்துக்கு கீழே உள்ளே கொட்டிட்டு அதுக்கு மேலே ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இது மட்டுமின்றி பௌர்ணமி குகை வழிபாடு என்ற ஒருவித வித்தியாசமான வழிபாடு இக்கோயிலில் கடைபிடிக்கப்படுகிறது. பௌர்ணமி அல்லது பூரட்டாதி நட்சத்திர நாட்களுக்கு முந்தைய 3 நாட்கள் விரதம் இருந்து இந்த 2 நாட்களில் இக்கோயிலில் வந்து பௌர்ணமி குகையில் அமர்ந்து வழிபாடு செய்ய வேண்டுமாம். இவ்வாறு செய்வதால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த வழிபாட்டிற்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டுமே உண்டு. அது என்னவென்றால் இக்குகைக்குள் செல்பவர்கள் ஊதா நிற உடை அணிய வேண்டும். இக்கோயிலில் உள்ள திதி மண்டபத்தில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதால் காசியிலேயே திதி கொடுத்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த கோயிலில் பூமாதேவிக்கு என்று தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூமாதேவியினை பிரதி மாதத்தில் வருகின்ற மகம் நட்சத்திர நாளன்று மட்டும்தான் வழிபாடு செய்ய முடியும். மற்ற நாட்களில் பூமாதேவியின் கண்களை மட்டுமே தரிசிக்க முடியும். இக்கோயிலில் ஸ்ரீ காலபைரவர் சன்னதி மட்டுமன்றி விநாயகர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஐயப்பன், சரஸ்வதி, முருகன், வனமாலீஸ்வரர், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர், வனதுர்கை, சப்த கன்னிமார்கள், ஞான தட்சணாமூர்த்தி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் போன்ற இன்னும் பிற சன்னதிகளும் அமைந்துள்ளது. இக்கோயிலின் ஸ்தல விருட்சமாக அரசமரம் விளங்குகின்றது. இந்த கோயிலில் மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி படிபூஜை மற்றும் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி, மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி தினங்கள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி, பூரட்டாதி நட்சத்திர நாட்களில் சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. இக்கோயிலில் அரிசி வழிபாடு செய்பவர்களுக்கு 27 நாட்களுக்குள் அவர்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுகிறது என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாகும். விசேஷ பூஜைகள் இல்லை, வேறு எந்தவித சிறப்பு பிரார்த்தனைகளும் இக்கோயிலில் கடைபிடிக்கப்படுவதில்லை. இதுவே இக்கோயிலின் சிறப்பு அம்சங்களாகும். இத்திருக்கோயிலுக்கு சனியின் ஆதிக்கத்தினை கொண்ட பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சனி திசை, சனி புத்தி, அஷ்டமத்து சனி, 7.5 சனி நடைபெறும் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்குமாம். குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான சனி தோஷ பிரச்சனைகள் விலகும் என்பது இக்கோவிலுக்கு வந்து சென்ற பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.
धुर्वन्तं धुरोदयोः स्मान् धुरतिकं धूर्वयं वयं धुर्वा महाधुर्माग्रापयामि अग्निं समर्पयामि अमृधे अमृतोद्भवे अमृतवर्षिणे अमृतस्वरूपिणे अमृतं श्रावय श्रावय स्वाहा महाभैरवमूर्तये नमो नमः हरिः ओम् अग्नाया हि गीतये ज्ञानो हविदातये निहोता सच्चिबर्हिषे हरिः ओम् षड्डो देवीरपट्टयापो भवन्तु गीतयेः शय्योर्भिश्रवन्तुनः थादृशपूर्णमासुव्याः क्यास्यामः प्रातरग्निहोत्रं भुत्वान्यवाह गणीयं गणीय अग्नेरण्वाजादिनगतस्य योन्यमग्निं गणयति आद्यं पुरुषमीशानं पुरोहोतं पुरस्कृतं कामान् कामकामाय भक्तिं कामेश्वरो वै श्रवणो विधातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः सो भोवा एकस्य राज्यमाधत्ते यो राजा सम्राज्य